அவரோட பாக்கெட்லேருந்து ஒரு கிரனேட் எடுக்கிறாங்க. கிரனேட் எடுத்து உள்ளார போடுறாங்க. போட்ட உடனே ஒரு சுவர் எரிஞ்சு விழுது. அது விழுந்ததில் ஒரு சோல்ஜர், ஒரு தீவிரவாதி வந்து இறந்துட்டான். அவன் தான் லீடர்னு நினைச்சா கடைசியில் தான் தெரியுது அவன் லீடர் இல்லை, இன்னும் 2 பேர் உள்ளார இருக்காங்க அப்படின்னு. திருப்பியும் உள்ளார போகிறாங்க. போன உடனே அவன் 2 பேருமே வந்து மெயின் ஹவுஸ்லேருந்து அவுட் ஹவுஸ்க்கு ஓடுறாங்க. ஓட பிறகு அங்கே போய் அங்கே அதை பார்த்து சுட ஆரம்பிக்கிறாங்க. சுட ஆரம்பிச்ச உடனே இன்னொரு கிரனேட் எடுத்து வரதராஜன் அவங்க வந்து போடுறாங்க. போட்ட உடனே அதில் ஒருத்தர் இறந்து போகிறான். அது அவன் தான் மெயின் கமெண்டர்னு பார்த்தா அவனும் கமெண்டரில் இன்னொருத்தர் உள்ளார இருக்கான் அப்படின்னு தெரிய வரப்ப 2 பேருமே போகிறாங்க, போய் சுட ஆரம்பிக்கிறாங்க. அதில் அவங்க முகன் வரதராஜன் அவங்களோட படி வந்து விக்ரம், அவங்க வந்து நான் சுட போகிறேன், நான் முன்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பார்த்தா அவர் மேலே அவங்க சுட்டதில் அவர் மேலே கழுத்தில் ஒரு புல்லட்டு, முகத்தில் ஒரு புல்லட் பாஞ்சு அங்கேயே இறந்து போகிறாரு. அவரோட படி நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம ஆர்மி படி இறந்து போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு முகன் வரதராஜன் கடும் கோவத்தில் வந்து முன்னாடி நீ சுட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறாரு. போகிறப்ப வந்து சுட்டுக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் வெளில வந்து ஆப்ரேஷன் சக்ஸஸ் அப்படின்னு வந்து சைன் காமிக்கிறாரு முகன் வரதராஜன். அப்புறம் தெரியுது தீவிரவாதிங்க மெயின் கமாண்டர் இறந்துட்டான் அப்படின்னு தெரிய வருது. அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம விக்ரம் படி நம்ம விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கீழே பார்க்குறாரு. பார்த்தா அவரோட உடம்புல புல்லட் பாஞ்சிருக்கு. எல்லாரும் ஆஃபீஸர் சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. கூட்டு போகிற வழியிலே முகன் வரதராஜன்